அண்மை செய்தி, அமலாக்கத்துறை இயக்குநராக ராகுல் நவீன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, தகவல்களை பகிர்ந்துக்கலாம். அமலாக்கத்துறை இயக்குநராக ராகுல் அதிகாரப்பூர்வமாக நியமனம் செய்து மத்திய அரசாங்கமானது உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஏற்கனவே அவர் அமலாக்கத்துறையினுடைய ஆக்டிங் செயல் தலைவராக இருந்த நிலையில் தற்போது 2 ஆண்டுகளுக்கு அவரை முழு நேர தலைவராக நியமனம் செய்து இயக்குநராக நியமனம் செய்து மத்திய அரசாங்கமானது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. 1993ஆம் ஆண்டு இந்திய வருவாய்த்துறையினுடைய அதிகாரியாக இணைந்த அவர் தற்போதைய தலைவர் ஏற்கனவே கடந்த செப்டம்பர் மாதம் அமலாக்கத்துறை தலைவராக இருந்த சஞ்சய்குமார் மிஸ்ராவிற்கு ஓய்விற்கு பிறகு இவர் செயல் தலைவராக தற்காலிகமாக நியமனம் செய்யப்பட்டார். இதனையடுத்து தற்பொழுது அவரை தலைவராக நியமனம் செய்து மத்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை தற்பொழுது வெளியிட்டுள்ளது. இவர் 2 ஆண்டுகளுக்கு அமலாக்கத்துறையுடைய தலைவராக தொடர்வார் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது மத்திய அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.